ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜிம்மனுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். அக்கா அக்கா என்னடா ஜிமன்? அக்கா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுடா. அக்கா என்னக்கா பண்ணிகிட்ருக்கீங்க ரூமில்? இன்றைக்கி உனக்கு வெட்டிங் நைட்ரா? வெட்டிங் நைட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அக்கா நான் இப்போ அதெல்லாம் கேட்டேனா? இப்போதைக்கு இதெல்லாம் வேணாங்க்கா. அக்கா உள்ள சின்ன பொண்ணு, என்னால் அவள் கூட இப்படி. என்னடா இப்படி பேசுகிற? கல்யாணத்துக்கு மட்டும் ஓகே சொன்னேன். அக்கா நான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா தான் ஒயின் நல்ல பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாடா, ஒயின் ரொம்ப நல்ல பொண்ணு. அக்கா உனக்கு புரியுதா? ஒயின் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. நான் அதை எதுவும் சொல்லலை. பட் இதெல்லாம் இப்போ வேணாமே. நீ அம்மா கிட்ட சொல்லுக்கா, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லு. என்னடா பேசிகிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து அந்த பிள்ளை சும்மா வச்சுருக்க போறியா? அக்கா உனக்கு புரியுதா? அவளுக்கு 19 தான் ஆகுது, எனக்கு 29. கிட்டத்தட்ட 10 வருஷம் எனக்கும் அவளுக்கும் டிஃப்ரென்ஸ். அதுக்கும் மேலே அவள் குழந்தையா இருக்கும்போது நான் அவளை தூக்கி கொஞ்சிருக்கேங்க்கா. எப்படிக்கா நான் போய் அவகிட்ட இப்போயும் அதானடா பண்ண போகிறேன்? அவளை தூக்கி கொஞ்சி அவ்வளோதானே? அக்கா விளையாடுறதுக்கா. உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கனே தெரிலக்கா. நான் அவளுக்கு காலேஜில் அட்மிஷன் வாங்கியிருக்கேன். ஒரு 3 இயர்ஸ் அவள் படிக்கட்டும். அவள் சும்மா இருந்தா எப்போ குழந்தை என்ன ஏதுன்னு எல்லோரும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவளை படிக்க அனுப்பலான் இருக்கேன். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வச்சுக்கலாம்க்கா. லூஸாடா நீ? 3 இயர்ஸ்க்கு அப்புறம் உனக்கு வயசு என்ன இருக்கும்? அக்கா அதெல்லாம் பிரச்சனை இல்லைக்கா, ஆனால் இப்போ அவள் சின்ன பொண்ணுக்கா. ஜிமன், இவ சின்ன பொண்ணுன்னு நீ ஃபீல் பண்ணிட்டு அதை முதவே சொல்லியிருக்கலாம்ல. வேற ஒரு பொண்ணு உனக்கு பார்த்துருப்பாங்கல்ல. அக்கா எனக்கு வேணா பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் ஓகே சொன்னேன். ஆனால் இதெல்லாம் உடனே அக்கா அவள் சின்ன பொண்ணு, உனக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? எனக்கு நல்லா புரியுது. நீ அவளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிற, கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிற, அதெல்லாம் ஓகே தான். இப்போ அவள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கான்னு நமக்கு தெரியாதுல்ல. புரிஞ்சுக்கோ ஜிமன், அவள் நீ பெரிய பையனை தெரிஞ்சு தான் மேரேஜ்க்கு ஓகே சொல்லியிருக்கா. உன் கண்ணுக்கு அவள் சின்ன பொண்ணாக தெரியலாம், ஆனால் அவளுக்கு இதெல்லாம் வேணும்ன்றிருந்தா அக்கா அவள் சின்ன பொண்ணுக்கா, அவளுக்கு எப்படி இதெல்லாம்? என்னால் அவங்ககிட்ட இதை விட ஃப்ராங்காக சொல்ல முடியாது. நீயே அவளை தூக்கி கொஞ்சம் ஒரு குழந்தையா நினைக்கிறேன். அவள் வயசுக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. அவள் எவ்வளோ பெரிய பொண்ணுன்னு உனக்கு தெரியாது. அக்கா she just 19, உனக்கு புரியுதா? ஜிமன் நீ தான் புரிஞ்சுக்கணும். சரி விடு, உனக்கு என்ன இது இப்போ வேணாம் அவ்வளோதானே? இப்போ போய் நான் அம்மா கிட்ட இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நிப்பாட்டுங்கன்னு சொன்னால் நீ ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிகிட்டு இருக்கணும். போய் சொல்கிறியா? அக்கா அதனால தான் நான் ஒன்றும் பேச சொல்கிறேன். நான் போய் பேசினா பெரிய அடுத்த ஒன்று தான் வந்து கேட்பாங்க, உனக்கு என்னடா என்ன பிரச்சனைன்னு. அக்கா விடு ஜிமன், எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நடக்கட்டும். நீ ஒயின் கிட்ட பேசு, அவளோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. மேபி அவளுக்கு இதெல்லாம் வேணும்ன்றது நீ வேணான்னு சொன்னா அக்கா அவள் எப்படி வேணும்னு? அவள் ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குடா. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதில் அவள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. அவள் நர்வஸாக இல்லை, கன்ஃபியூஸ்டாக இல்லை, ரொம்ப தெளிவாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. எனக்கு என்னமோ நீ தான் சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிறியோன்னு தோணுது. அக்கா அவள் ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் சின்ன பிள்ளை தானமாக சிரிச்சிட்டு இருக்கா. ஜிமன், எல்லா இடத்துலையும் நீ சொல்கிறதா சரின்னு பேசாத ஜிமன். ஃபஸ்ட்டு போ அவகிட்ட பேசு, அவள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோ. நல்லா தெரிஞ்சுக்கோ, அவளுக்கு நீ வேணும்னா ஒன்று நீ கொடுத்தான் ஆகணும். ஏன்னா அவள் உன்னோட ஒய்ஃப். மெச்சூர்டாக நடந்துக்கோ ஜிமன். நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனோட அக்கா வெளியே போனாங்க. நான் மெச்சூர்டாக நடந்துக்கணுமா? அவள் சின்ன பொண்ணு, என்ன நான் மெச்சூர்டாக நடந்துக்கிறேன்? ஜிமன் வெட்டிங் ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ ஒயன் சாஃப்டான ஒரு சாரீ போட்டு சிம்பிளான மேக்கப்போட ரொம்ப அழகாக அந்த ரூம்குள்ளே வந்தான். ஜிமன் அதெல்லாம் பார்த்து நான் எந்த தாட்டுமே இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக உட்காந்துட்டு இருந்தோம். ஹாய் ஒயன், எப்படி இருந்துச்சு உனக்கு இந்த டே? ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேக்ஸுக்கு வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தியா? இல்லை ஆன்ட்டி நாளைக்கு பார்க்கலான்னு சொன்னாங்க. ஏதாவது பேசு, என்கிட்ட ஏதாவது பேசணுமா? ஏதாவது கேட்கணுமா? வேறு ஏதாவது சொல்லணுமா? அது நான் உங்களை எப்படி கூப்பிட? இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடினா நான் ஜிமினான்னு கூப்பிட்டுருவேன். இப்போ நான் எப்படி கூப்பிடுன்னு தெரில, அதான் சுத்தம். நீ நான் ஜிமன்னே கூப்பிடு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் என்னோட பெரிய பையன்ல. அதனால என்ன இருக்குது? நீ சும்மா என்ன ஜிமன்னே கூப்பிடு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. அவள் கையை பிசைஞ்சிட்டே ரொம்ப நர்வஸாக உட்காந்துட்டு இருந்தான். கேஷுவலாக இருக்கணும் சொன்னான்.
இவ்வளோ நர்வஸாக இருக்கான். ஜிமன் வைனோட ஹேண்ட்ஸில் அவன் கையை வச்சு, ஹே வைன் என்னாச்சு, நீ இவ்வளோ நர்வஸாக இருக்க? சி வைன், ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் தான். என்னை பார்த்து எதுக்கும் நீ பயப்படாத. இனி லைஃப் ஃபுல்லாக நீ என் கூட தான் இருக்க போகிற. சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீ பயந்துகிட்டே இருந்தானா எப்படி? இல்லை பயம்லாம் இல்லை. ரொம்ப நார்மலாக இரு, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் என்ன உன்னை பார்த்து பயப்படுறேன்னா? அது மாதிரி இரு. அப்புறம் வைன், இந்த டெக்கரேஷன்லாம் பார்த்து என்ன நினைக்கிறேன்? அதான் இந்த ரூம் டெக்கரேஷன், இந்த ஃப்ளார்ஸ் இதெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன தோணுது? நீ என்ன நினைக்கிற? இன்றைக்கி நைட் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்னாங்க. குட். ஓகே, உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் பற்றி என்ன தெரியும்? அதாண்டி, உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் பற்றி என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் நைட் பற்றி என்ன தெரியும்னா கொஞ்சம் தெரியும், சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஜிமனுக்கு என்ன சொன்னாலும் நீ ஓகே சொல்லு, அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சுத்தம், நான் என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிடுவியா? சரி, நீ தரையில் படுத்துக்கிறியா? தரையிலையா? குளிருதே. என்ன சொன்னாலும் ஓகே சொல்லுவேன்னா? அது சும்மா நான் எப்படி பேசினேன்னு வெளியே சொல்லிடுவீங்களா? சொல்ல மாட்டேன், பயப்படாத. சி வைன், இந்த ரூம் நம்மளோடது, நீ நான் மட்டும்தான். உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ, என்னெல்லாம் பேசணும்னு தோணுதோ எல்லாத்தையும் நீ தாராளமாக என்கிட்ட பேசலாம், என்கிட்ட சொல்லலாம். அண்ட் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ தாராளமாக செய்யலாம். எனக்கு அதில் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. அண்ட் நான் உன்னை எந்த இடத்துலையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நீ ஜிமன் தப்பாக நினச்சிருவானோ, ஜிமன் யார்கிட்டையும் சொல்லிடுவானோ அப்படின்னு நீ பயப்படவே வேணாம். நீ என்னோடது, உன்னோட ஒவ்வொரு பர்சனலும் என்னோடது. நீ மறைக்கணும்னு நினைக்கிற விஷயத்த நான் கண்டிப்பாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீ உன்னை பற்றின விஷயத்த மனசுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுருக்கிறத விட நான் இன்னும் பத்திரமா பூட்டி வச்சுப்பேன். ஸோ நம்ம ரூம்குள்ளே நடக்கிறதையோ இல்லை நமக்குள்ளே நடக்கிறதையோ எதையும் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அண்ட் உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட தாராளமாக கேளு, எதுவாக இருந்தாலும் ஓகே. அஸ் அ ஹஸ்பண்டாக அதை நான் உனக்கு கண்டிப்பாக பண்ணி தருவேன். அண்ட் எப்பயும் நீ என் ஹஸ்பண்டாக தான் பார்க்கணும், என்கிட்ட அப்படியே ரெஸ்பெக்டாக நடந்துக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உனக்கு தோணும்போது என்கிட்ட ஹஸ்பண்டாக நடந்துக்கோ, உனக்கு தோணும்போது என்கிட்ட ஃப்ரெண்டாக நடந்துக்கோ, உனக்கு அம்மாவாக தோணும்போது என்ன அம்மாவாக நினச்சிக்கோ, உனக்கு என்ன அடிக்கணும்னு தோணா கூட அடிச்சுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ நான் ஒன்று தான், ஓகேவா? ஓகே ஜிமன். இப்போ நீ சொல்லு, எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஜிமன், எதுக்காக என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஜிமன், எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸம், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அழகாக இருக்கேன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? நீங்கள் ரொம்ப நல்ல பையன், நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப பாசமாக பேசுவீங்க, எனக்கு உங்களை சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கு. நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா? லவ்வெல்லாம் பண்ணதில்லை ஜிமன். அது ஓகே, பட் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கேன். அது ஒரு 6-7 months போச்சு. அப்புறம் அது அவ்வளோதான், அது எனக்கு செட் ஆகலை, அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அண்ட் பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே வைன், உனக்கு என்கிட்ட எது கேட்கணுனாலும் கேளு. இப்போ தான் கேட்கணும், உடனே கேட்கணும் அப்படிலாம் இல்லை. இனி லைஃப் ஃபுல்லாக நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருக்க போகிறோம். உனக்கு எப்பப்போ என்கிட்ட என்னென்ன கேட்கணுமோ எல்லாமே கேளு, நான் சொல்கிறேன். எதுக்கும் அவசரம் இல்லை, எல்லாத்துக்கும் டைம் எடுத்துக்கோ. உனக்கு இப்போ என்கிட்ட சொல்ல வேணான்னு தோணுச்சுனாலும் ஓகே, ஒரு 4 weeks 2 weeks எப்போ உனக்கு கம்ஃபர்ட்னு ஃபீல் பண்ணுறியோ அப்போ சொல்லு. எதுனாலும் எனக்கு ஓகே தான். ஜிமன், ஆனால் நீ எதை பற்றி கேட்குறீங்கன்னு தெரியலையே, ஜென்ரலாக சொல்லு. ஓகே ஜிமன். ஓகே. அண்ட் வைன், நான் உனக்கு ஒரு காலேஜ் பார்த்துருக்கேன், அட்மிஷன் கூட வாங்கிட்டேன். ஒரு 1 week அப்புறம் நீ ரெகுலராக காலேஜ் போ. கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்காக உன் ஸ்டடீஸ் எல்லாம் நீ நிப்பாட்டிக்க வேணாம். உனக்கும் ஒரு காலேஜ் லைஃப், உன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், உனக்கான ஹாப்பினஸ் எல்லாமே இருக்கணும்ல. வயன், நான் தான் பேசிகிட்டே இருக்கேன், நீ எதுவும் பேச மாட்டேன். என்னை பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்கா? இல்லை ஜிம்மன். ஓகே வயன், நீ மார்னிங்லேருந்து ரொம்ப டயர்டாக இருந்திருப்பா, தூங்கலாமா? தூங்கலாமாவா? ஜிம்மன், தூங்கலாமா? தூங்கலாம். இல்லை ஜிம்மன், ஃபர்ஸ்ட் நைட்னா தூங்க மாட்டாங்கல்ல. ஜிம்மன் திருன்னு முழிச்சிட்டு, ஏய் ஏன் தூங்க மாட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் ஜிம்மன்,
நீங்கள் என்ன சின்ன பிள்ளைலாம் நினைக்காதீங்க. ஐ நோ வெல். ஹே, உனக்கு என்ன வயசாகுது? அந்த 19 ஒரு வயசா? படுத்துங்குவேன். காலேஜ் முடி பார்த்துக்கலாம். வாட், காலேஜ் முடிக்குவா? டே, அதுக்கு கூட நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். என்ன வாயின் சிம்மன், நீங்கள் சின்ன பொண்ணுலாம் நினைக்காதீங்க. நானும் பெரிய பொண்ணு தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசுனது தான் எனக்கு புரியுது. ஓகே தான், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் பெரிய பொண்ணு தான் சிம்மன். ஓ அப்படியா அப்படின்னு சிம்மன் வாயின் க்ளோஸ் ஆகுது. என்ன தெரியும்? இவ்வளோ பக்கத்தில் கிட்ட நான் என்ன சொல்லு? என்ன தெரியும்னு சொல்லு. அது சிம்மன், நான் என்ன தெரியும்னு சொல்லுவேன். தெரியும் எனக்கு, சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது என்ன நீங்கள் கிஸ் பண்ணுவீங்க, ஹக் பண்ணுவீங்க, அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கழுவிட்டு அப்புறம் என்ன? ஏய், எவ்வளோ தெரியுமா உனக்கு? அதுக்கும் மேலே கூட தெரியும் ஜிம்மன். ஓரளெல்லாம் சொல்ல தெரியல, ஆனால் தெரியும். தூங்குவேன், கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். நீ 19, நான் 29. ஞாபகம் வச்சுக்கோ. இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துப்போமே. ஸ்டடீஸ் பாரு, ஸ்டடீஸ் முடியட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை சிம்மன், நான் படிக்கிறேன். ஆனால் இதுவும் என்ன உனக்கு வேணுமா என்ன? ஆமாடா லூஸு, ஃபர்ஸ்ட் நைட் வந்து வேணுமான்னு கேட்குறேன். சிம்மன், அது வந்து ஓ ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன இவன் பேசினாலும் எனக்கு என்னென்னமோ பண்ணுது. தூங்கலாமா சிம்மன்? தூங்கலாமான்னு கேட்டேன். செம்ம டயர்ட் தெரியுமா, மார்னிங்லேருந்து. டயர்டா? ஒன்றுமே பண்ணாமல் டயர்ட் ஆகிட்டானா? பேசிட்டா நீ. எனக்கு தூக்கம் வருது, நீ தூங்கு. சிம்மன் வாயினும் பக்கத்தில் படுத்திருந்தாங்க. சிம்மன் வைன் பக்கம் திரும்பி, ஹே வைன், எப்போ வயசுக்கு வந்தா அப்படின்னு வைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஜிம்மன் பக்கம் திரும்பி, நான் வயசுக்கு வந்து 4 years ஆச்சு ஜிம்மன். என்ன இவ்வளோ அவசரமாக இருக்கா? ஓ 4 years ஆச்சா? ஆமாம் ஜிம்மன், 4 years ஆச்சு. ஹே, 4 years தான் இருக்குது. 4 years ஆச்சுன்னு சொல்கிறேன். 4 years ஆயிடுச்சு ஜிம்மன், அதான் சொன்னேன். இப்படி என் ஃபேஸ்க்கு நேரம் ஃபேஸ் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. நீ பேசினாலே வயிற்றுக்குள்ளே என்னமோ பண்ணுது. என்ன ஒன்று நிஜமே. 4 years ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன், அப்புறம் இதெல்லாம் ஏன் குட்டியாக இருக்குது அப்படின்னு அவனோட செஸ்ட்டை பாயிண்ட் பண்ணி கேட்டான். அவன் ரொம்ப எம்பாரஸாக ஃபீல் பண்ணி அவள் பிளாங்கெட்டை அவள் கழுத்து வரை இழுத்து போத்தணும். அது வந்து சும்மா தான் கேட்டேன், நீ தான் நினச்சிக்காத அப்படின்னு ஜிம்மன் பின்னாடி திரும்பி படுத்தான். ஜிம்மன், பொண்ணுக்கிட்ட அப்படி தான் கேட்பியாடா? பேச தெரியுதாடா உனக்கு? சி, என்ன சின்னதுன்னு சொல்லிட்டோம். அவன் என்ன டச் பண்ணி கூட பார்க்கல, அதுக்குள்ளே எப்படி அவன் சின்னதாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த குட்டி கைக்கு இது பார்த்தாதா? ஏவான், எதுவும் நினச்சிக்காதா, சும்மா தான். ஜிம்மன், என்ன அவன் ஜிம்மன் பக்கம் திரும்பி, ஜிம்மன் 32 ஒன்றும் அவ்வளோ சின்ன சைஸ் இல்லை. நீ டச் கூட பண்ணி பார்க்காம சின்னதுன்னு எப்படி சொல்லலாம்? நான் பெரிய பொண்ணு தான் ஜிம்மன். ஜிம்மன் ஒரு க்யூட்டான ஸ்மைல் பண்ணிகிட்டே வைன் பக்கம் திரும்பினான். ஹே வைன், நான் உனக்கு சின்ன பொண்ணுன்னு நினச்சேன், நீ என்ன இப்படிலாம் பேசுகிற? ஜிம்மன், நான் தான் சொல்கிறேன்ல, நான் சின்ன பொண்ணுலாம் கிடையாது. எனக்கு 19 ஆச்சு. நீங்கள் என்னை விட பெரிய பையன்றதுக்காக நான் சின்ன பொண்ணுலாம் சொல்லாதீங்க. அப்போது நான் டச் பண்ணிவிட்டு குட்டியாக இருக்குன்னு சொன்னால் ஏற்றுப்பியா? டச் பண்ணிட்டா அப்புறம் குட்டியாக இருக்குன்னு சொன்னால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் குட்டிலாம் இல்லை ஜிம்மன். அப்போனா ஓகே அப்படின்னு ஜிம்மன் அவன் கையெடுத்துட்டு வந்து ஒயினோட செஸ் மேலே அவன் ஹேண்ட்ஸை வச்சுட்டு ஒயினோட கண்ணையே பார்த்துட்டு இருந்தான். ஒயின் கொஞ்சம் நர்வஸாக அவள் கண்ணை மெதுவாக க்ளோஸ் பண்ணான். ஜிம்மன் ரொம்ப சாஃப்டாக ஒயினோட செஸ்ட்டில் ஹேண்டை வச்சு ரொம்ப சாஃப்டாக அதை ஹோல்ட் பண்ணான். அதை ப்ரெஸ் பண்ணாமல் ஜென்டிலாக ரப் பண்ணான்.
ஒயன் ஜிமனோட டச்சை கண்ணை மூடி ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். ஜிமின் ஒயனோட ஃபேஸையே பார்த்துட்டு அப்படியே அவள் லிப்ஸ் கிட்ட வந்தான். ஒயனை சாஃப்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அந்த கிஸ்ஸை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போனோம். இன்னும் ஜென்டிலாக, இன்னும் சாஃப்டாக, அப்படியே கொஞ்சம் வைல்டாக, இன்னும் வைல்டானு ரொம்ப பேஷனேட்டாக கிஸ் பண்ணிட்டுருந்தோம். அந்த கிஸ் கொஞ்சம் வைல்டாக மாறும்போதே ஒயனோட செஸ்ட்டை ஜிமின் ரொம்ப சாஃப்டாக ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். இன்னும் சாஃப்டாக, இன்னும் ஜென்டிலானு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தான். ஜிமின் ஒயனை கிஸ் பண்ணிகிட்டே அவள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அவள் சாரீ ரிமூவ் பண்ணி அவள் ப்ளவுஸ் ஹூக்கெல்லாம் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணான். ஒயன் ஜிமினோட ஃபேஸை கம்ஃபர்டபுளாக ஹோல்ட் பண்ணி அவனை ரொம்ப பேஷனாக கிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஜிமின் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஒயனையே பார்த்துட்டே இருந்தான். ஜிமின் இன்னும் சும்மா பார்த்துட்டே இருக்க புரியும். ஹே, உனக்கு இப்போ தான் பேச தெரியுமா? ஜிமன், நான் தான் சொல்கிறேன்ல, நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை. ஜிமன் ஒயின் பாடியை சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஜிமன், ஜிமன் வலிக்குதா? ஜிமன் வலிக்குது. ஜிமன் மெதுவா. ஜிமன் மெதுவா. ஜிமன் வலிக்குதா? சொன்னாடா நீ சின்ன பொண்ணுன்னு, கேட்டியா? வலிக்குதுன்னா இதுக்கு தான் சொன்னேன், இதெல்லாம் வேணான்னு. ஒயன் ஜிமனை டைட்டாக ஹக் பண்ணி, ஜிமன் நீ ஏன் கடிச்சா வலிக்க தானே செய்யும், கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணலாம்ல. ஃபர்ஸ்ட் டைம் தானே, நீ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுத்தா எனக்கு ஓகேவாக இருந்திருக்கும். நீ ஒரேடியாக இப்படி போட்டு கடிச்சேன்னா எனக்கு வலிக்கும்ல. ஜிமன் சின்னடா. ஒயன் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணா உனக்கு ஓகேவா? சாஃப்டாக ஹேண்டில் பண்ணால் உனக்கு ஓகேவா? கடிக்காதா? கடிக்காம தெரியும். கொஞ்சம் மெதுவா. ஓகே, ட்ரை பண்ணுறேன். ஜிமன் ஒயினை பெட்டில் ப்ளேஸ் பண்ணிட்டு அவளுக்கு மேலே வந்தான். ஒயின், கொஞ்சம் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் கொஞ்சம் பெரிய பையன்ல. ஜிமன் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணு, நான் கொஞ்சம் சின்ன பொண்ணுல. ஜிமன் அகன் ஒயினை சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணான் ரொம்ப சாஃப்டாக. அவன் லிப்ஸால் ஒயினை டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அண்ட் ஜிமனோட ஹேண்ட்ஸ் ஒயினோட உடம்பெல்லாம் ரொம்ப ஆகிட்டு இருந்துச்சு. ஒயன் ஜிமினோட ஃபேஸை அவள் உடம்புல இருந்து எடுத்தா. என்னடி? ஜிமன் சொல்லு, குட்டியாவா இருக்கேன்? கொஞ்ச நேரம் சும்மா ரெடி. ஜிமன் சொல்லு, குட்டியாவா இருக்கேன்? பர்ஃபெக்டாக இருக்கா, ரொம்ப பர்ஃபெக்டாக. ஜிமனுக்கே ஏற்ற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கா. என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குடி. அப்புறம் பேசலாமா? எவ்வளோ நேரம் நீ பேசின, நான் கேட்டேன்ல. வாயின் சோதிக்காத ப்ளீஸ் டி. ஜிமன் வாயின் கொஞ்ச நேரம் ப்ளீஸ். ஜிமன் என்னடி என்ன நெக்கில் கிஸ் பண்ணுறியா? இப்போ தானே பண்ணேன். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் இதை செக் பண்ணிக்கிறேனே ப்ளீஸ் ப்ளீஸ். செம்ம சாஃப்டாக இருக்குடி. ஜிமன் அந்த கிஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு என்ன அந்த மாதிரி கிஸ் பண்ணுறியா? என்னடி? பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுறேன், ஒரு 5 minutes. ஜிமன் என்னடி? நீ தானே சொன்ன உனக்கு எது வேணாலும் எப்போ வேணாலும் தெரியல, நான் பண்ணுவேன்னு. ஒரு கிஸ் பண்ண மாட்டேன், போடும். என் டாப்பை கொடு. சரி ஓகே, கிஸ் தானே, நான் பண்ணுறேன். அப்படி ஒன்றும் சொல்லிச்சுட்டு நீ பண்ண வேணும். என்னடி ரொம்ப தான் ஓவராக போகிற? இது என்னோட டான், நான் என்ன பண்ணுறனோ அதை தான் நீ ஃபீல் பண்ணணும் அப்படின்னு அவள் கையில் அந்த டாப்பை பிடிங்கி எரிஞ்சிட்டு அகெயின் வாயினை சக் பண்ணான். ஒரு 2 secondsலேயே அகெயின் அவன் நெக்குக்கு வந்து அவன் நெக்கை சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். உனக்கு இது பிடிச்சிருக்கோ அதை நான் அப்பவே தர வேண்டி, அதே மாதிரி எனக்கு இது பிடிச்சிருக்கோ அதையும் நீ தரணும்ல. எடுத்துக்கோ ஜிமன், உனக்கு தான். லவ் யூ, லவ் யூடா, லவ் யூ, லவ் யூ. ஜிமன் வேகமாக எழுந்திரிச்சு என்னோட பாட்டம்லாம் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஜிமன் மெதுவா, ஜிமன் மெதுவா.
கிழிச்சிடாதடா மெதுவா. பொறுமே இல்லடி, உடனே எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணணும் போல இருக்கு. மெதுவாடா. ஏவன் என் கண்ணை பாரு, என்னை ஃபீல் பண்ணு. பயப்படாத, என்னை டைட்டாக பிடிச்சிக்கோ. ஜிமன் ஜென்டலாக தர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். வலிக்குது ஜிமன். ஏய் கொஞ்சம் நேரம் நீ ஜிமன், ரொம்ப வலிக்குது ஜிமன். ஏய் ஃபியூ மினிட்ஸ் தான். என்னோடது உனக்கு செட் ஆனதும் உனக்கு பெயினே தெரியாது. ஆனால் ஜிமன் வலிக்குது ஜிமன். மெதுவா ஜிமன், மெதுவா தாண்டி பண்ணுறேன் ஜிமன், ரொம்ப வலிக்குது. ஓகே இப்போ ஓகேவா ஜிமன்? நீ பாட்டிட்டா உனக்கு தான் வலிக்குதுல? இல்லை ஜிமன், நீ பண்ணு. ஏய் உனக்கு தான் வலிக்குதுல ஜிமன்? ஆனால் எப்போ பண்ணாலும் வலிக்குதானே செய்யும். ஃபஸ்ட் டைம் நாள் அப்படி இருக்கும். நீ பண்ணு. நான் தான் சொன்னேன்ல, எனக்காக நீ எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேணான்னு. ஒரு பிரச்சனையும் இல்லை. 2 minutes நான் வந்துடுறேன். ஜிமன் எங்கே போகிறேன்? ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்துடுறேன். டே ஜிமன் ஜிமன் எதுக்கு ரெஸ்ட் ரூம்லாம் வேணும்? ஹே வைன், ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்துடுறேன். ஜிமன் இல்லை ஜிமன், கண்டினியூ பண்ணுவோமே. ஏய் கையை விடுவேன், நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்துடுறேன். ஜிமன் 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 கோவமா? ஜி எனக்கு என்ன கோவம்? 2 minutes வந்துடுவேன். உன் பக்கத்தில் தான் வந்து படுப்பேன். உன்னை ஹக் பண்ணிட்டு தான் தூங்குவேன். ஜிமன் அண்ணா. ஜிமன் ரெஸ்ட் ரூம் போனோம். வைன் ரொம்ப சுகமாயிட்டு ஒரு சைடில் திரும்பி படுத்துருந்தான். ஜிமன் வைனோட பெட்ஷீட்குள்ளே வந்து வைனை பேக்லேருந்து டைட்டாக ஹக் பண்ணோம். வைன் எங்கே நீ ட்ரெஸ் பண்ணியிருப்பியோன்னு நினச்சேன். ஜிமன் கண்டினியூ பண்ணுவோமா? ஏய் லூசு வேணாம், தூங்கு. ஜிமன் சாரி. எதுக்கு சாரி? நான் சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிட்டேனோ, படிக்கன்னு சொல்லி உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனோ? ஏ வைன், ஐ நோ உனக்கு வலிக்க தான் செய்யும், எனக்கு தெரியாதா? இதுக்கு தான் கொஞ்சம் நல்லாட்டும் நான் சொன்னேன். நீ தான் கேட்கல, என்ன ஹீட் ஆக்கி இப்படி பண்ண வச்சிட்டேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. சும்மா சொல்லாத ஜிமன், ஐ நோ நீ கொஞ்சம் கூட ஹாப்பியாக இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏய் நான் சொன்னேன் யூனோ, இன்றைக்கி நைட் எனக்கு எதுவுமே இல்லைன்னு நினச்சேன். ஆனால் நீ எனக்கு அவ்வளோ கொடுத்துருக்க. ஒன்று ஒவ்வொரு டச் பண்ணும்போதும் ஒவ்வொரு இடத்துல கிஸ் பண்ணும்போதும் அப்படி இருந்துச்சுடி. நான் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாது. எனக்கு 90% கொடுத்துட்டடி, இன்னும் 10% தான். அதை நான் 91, 92, 93ன்னு சீக்கிரமாக எடுத்துப்பேன். ஜிமன் ஆனால் நான் 100% கொடுத்துருக்கணும்ல. ஜிமன் என்னோட செஸ்ட்டை சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணிட்டே 100% தானே, நான் சீக்கிரம் எடுத்துக்கிறேன். ஆனால் ஜிமன் ஒயன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீ எனக்கு நிறையா கொடுத்துருக்க. என்னை எவ்வளோ ஹாப்பியாகிட்டு நீ மூஞ்சி தொங்க வச்சுருந்தா எப்படி? நீ ஹாப்பி இல்லையா? நான் ஒன்றும் ஹாப்பியாக வச்சுக்கலையா? ஜிமன் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எவ்வளோனா எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நீ எப்படி இருந்த தெரியுமா? அதுவும் ஓகே. ஐயோ நான் அங்கேயே ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணேன். நெக்ஸ்ட் இந்த ஒவ்வொரு கேஸும் அப்படி இருந்துச்சு. நான் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன். நிஜமாவா? எனக்கு தான் ஒன்று ஹாப்பியாக வச்சுக்க முடியலைன்னு கஷ்டமாக இருக்கு. பயான் ஓகே, நான் மூடாக்காதான். ஓகேவா? தூங்கலாம். மார்னிங்லேருந்து நீயும் தூங்கல, உனக்கும் டயர்டாக இருக்கும்ல. ஜிமன் இன்னொருக்கு ட்ரை பண்ணுவோமா? நான் கத்த மாட்டேன். ஹே வைன், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான். ஒயான் சரிடி, நான் ஹாப்பியாகவே வச்சுக்காத மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்சமாக சிரிக்கலாம்ல? இன்னும் என்னை விட நீ அதிக எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்துட்டேன். நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறியா? சீ தப்பு என்னோடதுடா. நீ என்ன ஏமாத்தணும்? ஜிமன் ஐ லவ் யூ. அப்படி சொல்லு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. தூங்கலாமா? கொஞ்சம் தூக்கம் வருது.
நைட்டு நான் குக் பண்ணிட்டு தூங்கினேன்னா நல்லா தூங்கிடுவேன். தூங்குவோமா? ம், தூங்கலாம்.